கிரிக்கெட் பிசிசிஐக்கு டாக்ஸ் கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? வரியே கிடையாது. வருகிற வருமானத்துக்கு ₹1 பிசிசிஐ வருமானம். பிசிசிஐ வந்து ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு உலக கிரிக்கெட் போர்டுகள்லயே பணக்கார போர்டு வந்து பிசிசிஐ. அவ்வளோ அத்தனை கோடிகள் வருமானம் வருது, அவங்க டாக்ஸை பே பண்றது இல்லை. அவங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. வருமான வரி அல்லது கார்பரேட் டாக்ஸை விட மோசமானது ஜிஎஸ்டி. எனக்கு 1000 கோடி வந்ததுன்னு கணக்கு அமைக்கிறாரு, அவர் ₹1 கூட டாக்ஸ் பே பண்றது இல்லை. ஸோ 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தர் வந்து ₹1 கூட டாக்ஸ் பே பண்றது இல்லை. ஆனா நீங்க 5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற நீங்க டாக்ஸ் பே பண்றீங்க. இப்போ இது எந்த வகையில நியாயம்? அப்போ அதாவது அக்ரிகல்ச்சரு விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா அங்க ஒருத்தர் 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா அவரையே நீங்க வந்து ஒரு ஏழை விவசாயின்னு கணக்குல வச்சுப்பீங்களா? அப்போ நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து ஒரு ₹1 கோடி வரைக்கும் நீங்க சம்பாரிச்சுங்க. ₹1 கோடி வரைக்கும் நீங்க விவசாய வருமானத்துக்கு நாங்க டாக்ஸ் கிடையாதுங்க. ₹1 கோடி மேல வர வருமானத்துக்கு டாக்ஸ் போடலாம் சொல்லலாம் இல்லையா? அடுத்தது, அதாவது குறைவா சம்பாதிக்கிறவங்க குறைவா வரி கட்டணும், அதிகமா சம்பாதிக்கிறவங்க அதிகமா வரி கட்டணும். கரெக்டுங்களா? சரி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உங்களுக்கு நீங்க வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறீங்க ஒரு வருஷத்துக்கு. அதுல உங்களால எவ்வளவு சேமிக்க முடியும்? பெருசா சேமிக்க முடியாது. அந்த 5 லட்ச ரூபாய் நீங்க செலவு பண்ணி ஆகணும். அப்பதான் உங்களால சென்னையில குடும்பம் நடத்த முடியும். இந்த 5 லட்ச ரூபாய் நீங்க செலவு பண்றீங்க இல்லையா? செலவு பண்ற ஒரு இடத்துல நீங்க 18% ஜிஎஸ்டி பே பண்றீங்க. அப்போ நீங்க செலவு பண்ற ஒரு 5 லட்சத்துல கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் நீங்க ஜிஎஸ்டி பே பண்ணிடுறீங்க. அது கிட்டத்தட்ட 20%. அதாவது உங்க இன்கம் எவ்வளவு இருக்கோ அதுல கிட்டத்தட்ட ஒரு 18-20% நீங்க ஜிஎஸ்டி பே பண்ணிடுறீங்க. சரிங்களா? இதே ஒருத்தர் 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர் 200 கோடியா ஜிஎஸ்டி பே பண்ணுவாரு. 5 லட்சம் சம்பாதிக்கிறீங்க, 5 லட்சம் செலவு பண்ணி ஆகணும். அப்போ அதுல இருந்து ஒரு 1 லட்சம் ஜிஎஸ்டி போயிடுது கவர்மெண்ட்டுக்கு. 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவர் 1000 கோடியை செலவு பண்ண மாட்டாரு. நீங்க 5 லட்சம் செலவு பண்ணீங்கன்னா அவர் 10 லட்சம் செலவு பண்ணுவாரு, இல்ல 20 லட்சம் செலவு பண்ணுவாரு. அப்போ ஒரு 20 லட்சம் செலவு பண்றாருன்னு வச்சுப்போம். அவர்கிட்ட இருந்து ஜிஎஸ்டி எவ்வளவு போகும்? ஒரு 4 லட்சம் தான் போகும். ஸோ நீங்க 5 லட்சம் சம்பாதிக்கிற உங்ககிட்ட இருந்து 1 லட்சம் ஜிஎஸ்டி, 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவர்கிட்ட வெறும் 4 லட்சம் தான் ஜிஎஸ்டி. அப்போ இது வந்து எப்படிப்பட்ட ஒரு டாக்ஸேஷன் சிஸ்டம்? ஒரு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம நாட்டு மேல நம்பிக்கை இழந்துக்கின்னு தான் வராங்க. அவங்க நம்பிக்கை அதிகமாக இருந்திருந்தால் கண்டிப்பாக பங்குச்சந்தையில் அவங்களோட முதலீடு அதிகமாக இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டுக்கு அப்புறமாவே வந்து பங்குச்சந்தைகள் தினமும் மேலே தான் போயிட்டு இருக்குது. ஆனால் தினமும் வந்து வெளிநாட்டுன்னு விற்றுக்கு தான் இருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க, ஒரு டொயோட்டா ஃபார்ச்சுனர் அப்படின்னு ஒரு கார் இருக்கு. அந்த ஒரு காரை தயாரித்து அதை விற்கிறாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு 45,000 ரூபாய் தான் ப்ராஃபிட் வருது. அந்த கார் விலை கிட்டத்தட்ட 45 லட்சம். 45,000 ரூபாய் தான் அந்த ப்ராஃபிட் வருது அவங்களுக்கு. ஆனால் அரசாங்கத்துக்கு வரிகள் மூலமாக 18 லட்சம் போகுது. அப்படின்னா நீங்கள் பார்த்துங்க, ஒரு நாள் முழுக்க உழைக்கிற ஒருத்தர் 45,000 ரூபாய் சம்பாரிச்சா அரசாங்கம் உட்கார்ந்த இடத்துல 18 லட்சம் சம்பாதிக்கிறாங்க.